ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு மேக்கப் வீடியோ. ஆக்சுவலி ரெகுலராக வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஸ்கெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ சாரி. இப்போ வந்து எப்படி இந்த டம்மி ஃபேஸை வந்து ரெடி பண்ணுறோன்றது தான் இந்த விஷயமே. ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். நான் ஐப்ரோ எதுவுமே ட்ரிம் பண்ணல. நான் நார்மலாக ஃபேஸ் ரேசர் போட்டு தான் எடுப்பேன். ஸோ ஃபேஷியல் ஹேர் அண்ட் ஐப்ரோ ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கார்மேசி ரேசர் இது வந்து நான் யூஸ் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிறது. ஸோ ஃபோன் கேமரா பார்த்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் செஞ்சு பழக்கம் இருக்குது. ஸோ எனக்கு நார்மலாகவே ஃபேஷியல் ஹேர் ஜாஸ்தி தான். பட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டெலிவரி நிறைய வருது. ஸோ எவ்ரி டைம் எனக்கு பார்லர் போய் பண்ண முடியல. ஸோ நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டேன், நான் இதில் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐப்ரோ ஷேப் பண்ணியிருக்கேன் சேம் ட்ரிம்மர் யூஸ் பண்ணி. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணாவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வந்துடும் ஃபேஸில். இப்போ எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆக்ட்ரஸ் மாதிரி ஸ்கின் வேணுமா, நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்கின் வேணுமா, இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட் பார்க்குறேன். சரி, அப்படி என்ன தான் இருக்குது அந்த ஆக்ட்ரஸ் ஸ்கின்னில் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் பண்ணேன். ஓகே தான், எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் நிறைய யூஸ் பண்ணேன் ஆக்சுவலி. இப்போ எவ்வளோ தூங்கி வழிஞ்ச மாதிரி இருக்குது, பட் நான் தூங்கிலாம் வழியில், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸ்ட்ரோக் க்ரீம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி போட்டால் பளபளன்னு கிளாஸ் ஸ்கின் வரும்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி 1 or 2 டைம்ஸ் போட்டேன். பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் எனக்கு தெரியலையோ இல்லை எனக்கு பார்க்க டைம் இல்லையோ நான் விட்டுட்டேனோ, என்ன ப்ரஷ் எதையுமே காணோம். ஹேசல் நிறைய என்னை பார்த்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து இப்படி இப்படி பண்ணி காமிப்பாங்க, லிப்ஸ்டிக் எடுத்து இப்படி இப்படி பண்ணி காமிப்பாங்க. நான் ஹேசல் பிறந்த பிறகு மேக்கப் ரொம்ப கம்மி, போடவே மாட்டேன். பட் அவள் எப்போயாச்சும் இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்க்குறது. ஷேட் நான் மாற்றிருக்கேன், NC42. ஓகே, கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடி நிறைய டார்க் சர்க்கிள் இருந்தது, இப்போ இல்லை. இப்போவும் நல்லா தூங்கியோ இல்லை ரெஸ்ட்டு கிடைக்குதான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. அதுவே பாவம் பார்த்து என்னை விட்டுட்டு போடிச்சட்டுக்கு. வெளியே போகிறப்போ சட்டுன்னு கிளம்புறப்ப நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக லுக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேலட் வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப மேஜிக் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. முன்னாடிலாம் வந்து 50 rupees அந்த மாதிரி பென்சிலில் வரைவேன். பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். சம்டைம் என்னோடய நியூ ப்ரஷஸ்லாம் வந்து என்னோடய பேக் சைடில், வாட்டர் பாட்டில் ஹோல்டரில், அப்புறம் ஹேசலோட டாய் பேக்கில், அந்த மாதிரி நிறைய இடத்துல கிடைக்கும் எனக்கு சர்ப்ரைஸாக. இதை க்ளீன் பண்ணுவோம்ல, அப்போ கிடைக்கும். எப்போ எடுக்கிறா என்ன செய்கிறா அதெல்லாம் தெரியாது, ஆனால் எடுத்துருப்பா. எப்போவுமே ஃபவுண்டேஷன் போட்டு பவுடர் போட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லுக். சட்டுன்னு அது அழியாது, ஸ்வெட் ஆகிட்டே இருக்காது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நானும் அதை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ டன் ஹூரா பியூட்டி வாங்கினேன்னு சொன்னல, ட்ரீம். அது வந்து ஹேசல் கையேற்ற இடத்துல தெரியாமல் வச்சிட்டேன். ஸோ ஹேசல் எடுத்து ட்ராப் பண்ணி அது சுக்காக ஆயிடுச்சு. வருத்தமாக தான் இருக்குது. பட் அவள் கையில் வச்சது என் தப்பு, அதனால் நான் எதுவுமே சொல்லிக்கல. கொடுப்பா. ஹையா தெரியுது, ஓவராக தெரிஞ்ச கட்டு. நைஸ், லுக்ஸ் குட். இல்லைன்னா மை ஃபேவரட் கே பியூட்டி, அது வாங்கி ரொம்ப நாளாக என் கூடவே இருக்குது. ஸோ அதே யூஸ் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி saree லுக்குக்கெலாம் ஒரு சைடு மட்டும் வரைஞ்சி கீழே வரையாமல் அப்பரில் மட்டும் ஃபில் பண்ணுறது நல்லா இருக்காது. கீழே லோவரும் கவர் பண்ணாதான் ஃபினிஷ் லுக் நல்லாயிருக்கும். எல்லா கலர் கூடயும் சூட் ஆகுது. இது சேம்பரோட PK13. எந்த எந்த டைமில் வாங்கினேன்னு தெரில. ஸோ லிப்ஸ்டிக் வந்து பிங்க் லேஸ் லாக்மி 925. சாரி லுக்குன்றனால கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஐ லவ் ஹைலைட்டர்ஸ். அதை சொன்னேனே, கிளிட்டராக இருக்கிறது பிடிக்கும். ஓகே ஃபைன். ஹேர் செட் பண்ணோம், ஜுவல்லரி மாற்றணும். இது மேரேஜ் டைம் வாங்கின பேங்கிள். 4 பேங்கிள் இருக்குது, சேம் பேட்டர்ன், நல்ல குவாலிட்டி. சரவணா ஸ்டோரில் எங்கேயும் வாங்கினேன், குரோம்பேட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு எதுவும் வாங்கலை, இது மட்டும் தான் இருக்குது. எவ்ரி டைம் சாரீ கட்டுறப்போ கை எம்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட எப்படி இருக்கும், நல்லா இருக்காதா இந்த லுக்குக்கு? போலாம் வச்சு பார்த்தா நல்லா இருக்காது, நாங்கள பார்த்தா நல்லா இருக்குமோ? எதுக்கு இந்த வேண்டாம் வேறு. இயரிங் மட்டும் மாற்றிக்கணும். ஃபைன். வேறு கெரட்டின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதருக்கு வந்து அது அட்வைசபிள் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் பேசிகிட்டே. ஐ லேஷ் வரைக்கல. ஓகே, ஆக்சுவலி நம்ம லேஷ் கர்லர் யூஸ் பண்ணி செஞ்சோன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரிசல்ட்டு. ஆக்சுவலி ஃபேன் எதுவுமே போடாமல் உட்காந்து செய்கிறேன். ரூமில் ஹேசல் இருக்காங்க. ஸோ நான் ஹாலில் இருந்து சில பேர் வந்து நான் வீடு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறது எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட் நான் உங்களுக்கு ஒரு நாள் ஷூட் பண்ணுறேன். என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். பட் ஐ லவ் டு டூ. ஸோ இது எப்படி இருக்குன்னா, 2ல் எது சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு, இதுதான் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, 250 rupees. இங்கே மொக்கப்பேர் ஆலிஸ் வாங்கினேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கூட அழகாக இருக்குது, பட் ரொம்ப பிக். ஓகே, ஹேர் செட் பண்ணிவிட்டு எனக்கு டோட்டல் லுக் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். ஆக்சுவலி ஃப்ரீ ஹேர்லாம் போட்டு பழக்கம் இல்லை, சும்மா வீடியோக்கு மட்டும். நான் டைப் பண்ணிட்டு தான் போவேன். பட் சாரிக்கு இந்த லுக் நல்லா இருக்குது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.